சரி, உன் அம்மா ஏன் சுடர் உன் அப்பாட்ட அனுப்பல. அவர பத்தி பேசவே வேண்டாம். கோவமா வருது. அவர்கிட்ட அம்மாவும் என்ன அனுப்புனா கூட நான் போகவே மாட்டேன். என் அம்மா கூடவே நான் ஜெயில்ல போய் இருந்துப்பேன். எல்லாம் சொல்லக்கூடாதும்மா. ஒருவேளை உன் அப்பா பக்கம் நியாயம் இருக்கலாம் இல்லையா? இல்ல. அவர்தான் எங்க அம்மா தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி கோர்ட்ல மாட்டி விட்டு என் அம்மாக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அவர் நல்லவர் இல்ல கேப்டன். அப்பி பேராசையில செஞ்ச தப்பை மறைச்சிட்டு சுடர்கிட்ட என்ன பத்தி மட்டும் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நான் எப்படித்தான் சுடருக்கு புரிய வைக்க போறேனே தெரியலையே கடவுளே. சரி, இப்ப முதல்ல சுடரை நார்மல் ஆக்கணும். என் அம்மா பாவம் கேப்டன். அவங்களும் என்ன பார்க்காம ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஜெயில்ல எல்லாம் எப்ப வேணா போய் பார்க்கலாம்னு விடலாம்ல. நான் ஸ்கூல் லீவ் அப்ப எல்லாம் அம்மாவ போய் பாத்துருவேன். அவங்க கூடவே இருப்பேன். அப்படி எல்லாம் விட்டா அதுக்கு பேரு ஜெயில் இல்லடா. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு போய் கொஞ்ச நேரம்தான் பார்க்க முடியும். இப்ப சுடர எப்படியாவது டைவர்ட் பண்ணணுமே சரி, நீ அதையே யோசிச்சுட்டு சோகமா இருக்க கூடாது. நல்லா படிக்கணும். பசங்க கூட சேர்ந்து விளையாடணும் சரியா? அப்பதான் உன் மைண்ட் டைவர்ட் ஆகும். சரி, நீ போய் விளையாடுப்போ, அதை என்ட்ட கொடுப்போ. நிச்சயம் பண்ண ஜோசியர் நல்ல நாளா குறிச்சு கொடுத்திருக்காரு. மாப்பிள்ளம்மா எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நிச்சயம் பண்ணி தேதி குவிக்காம கல்யாணம் பண்ண முடியுமா? எல்லாம் முறைப்படிதான் பண்ணணும். ஸ்வேதா பிரபாகரன் வாங்க, ஹாய் வாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா தம்பி ஸ்வேதா, உங்ககிட்ட சொல்லலையா? இப்ப கருணா மாப்பிள்ளைக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் தேங்கஸ் லாஸ்ட் டைம் நான் வத்தப்பவே உங்க முகத்துல ஒரு சாமிங் தெரிஞ்சுது. ஆனா அது கல்யாண கலையா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அக்கா இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆமா, அம்மாக்காகவும் மகேஷ்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஓகே ஸ்வதா, இந்த கேஸ் ஃபைல்ஸ் கொடுத்தத செக் பண்ண சொன்னீங்கள, செக் பண்ணிட்டேன். அப்டேட்ஸ் எல்லாம் தனி ஷீட்ல நோட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. தேங்க்யூ. ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அதான் ஆபீஸ் வர முடியலகா. ஓகே. நோய்ஸ் மிஸ்டர் வெட்ரிசாரி. அன்னைக்கு உங்க ஆளுங்கள வேற யாரோ நினைச்சு நான் அடிக்க போயிட்டேன். பரவாயில்ல, கருணா சார் வாங்க சார், சொல்லுங்க வாங்க. உடாருங்ககா. இல்ல பரவாயில்ல, என்ன விஷயம்? நான் ஒரு முக்கியமான என்குயரிக்கு தான் வந்திருக்கேன். என்குயரியா? என்ன சொல்றீங்க ஆக்சுவலா? உங்கள ஸ்டேஷன்ல கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்கணும். ஆனா ஐயர் ஆபிஷியல் தான் உங்கள நேர்ல பார்த்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மாணிக்கம்னு ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமா? இது எதுக்கு என்கிட்ட கேக்குறாரு? தெரியும். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க உங்க ஆளுங்களை வச்சு திரட்டன் பண்றதாவும் மாணிக்கத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு உங்க சைடுல இருந்து எந்த பிரஷரும் இருக்க வேண்டாம். அவங்க ஃபேமிலில லேடிஸ் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அவர ரிஸ்க் ஆயிடும் சார் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. சரி சார், நான் பாத்துக்கறேன் எல்லாமே. கல்யாண பேச்சு நடக்கிற நேரத்துல இவன் எதுக்கு இங்க வந்தா? அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த மாணிக்க மேல கம்ப்ளைண்ட் இருந்தா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்க இத லீகலா விசாரிக்கிறோம். சரி சார், ஷோர். நான் கிளம்புறேன், போயிட்டு வாங்க. கர்ணா, நீ எதுக்கு மாணிக்க ஃபேமிலி மாதிரிட்டா ஆள அனுப்புன இல்ல வெச்சி? நீ புரிக்கட்ட விஷயமா 4 நாள் எங்க வெள்ள போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தல, அப்பதான் அந்த மாணிக்கம் அவன் ஃபேமிலிய பார்க்க போயிருந்தான். சும்மாதாங்க. நம்ம பசங்கள வச்சு மறட்டி விசாரிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். உனக்கே தெரியும்ல எவ்வளவு பணத்தை மிஸ் பண்ணிருக்கேன்னு. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அப்படின்னா அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது. அவர் உங்கள பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்களே. மிஸ்டர் கருணா பிரபாகரன் சார், சொல்ற மாதிரியே பண்ணிரலாமே. இப்ப கூட ஸ்டேஷன் போயிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன இல்ல ஸ்ரேதா, அது வேண்டாம். நமக்குன்னு சொசைட்டில ஒரு பிரஸ்டேஜ் இருக்கு. பணம் கொடுத்து நம்ம ஏமாந்தன்னு வெளியில தெரிஞ்சா அது நம்மளுக்கு தான அவமானமா இருக்கும். இத பாரு, அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்த பணத்தை உனக்கு திரும்ப நான் வாங்கி தரேன். அவ ஃபேமிலிய தேவையில்லாம ஆள விட்டு மிரட்டி அவங்க உன்மேல புகார் கொடுத்து, இதனால இன்னும் நமக்கு தேவையில்லாம பிரச்சனைதான் வரும். பஞ்சாயத்துல அவமானப்பட்ட குடும்பம் என் மேலயே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது கண்டிப்பா அந்த மாணிக்கமாதானே இருக்கணும். என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த பணத்தை வச்சுதானே அந்த அம்பிக்கு அவன் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் எந்த பொத்துக்குள்ள பதுங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன். என்னவோ அந்த மாணிக்கத்துக்கு அகைன்ஸ்டா லீகலா மூவ் பண்றதுதான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு தோணுது. மிஸ்டர் கருணா, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஹலோ, அவர் நான் கூட்டிட்டு வந்த லாயர். அவருக்கு இங்க நடக்கிற எல்லா இஷ்யூஸ்லயும் இன்வால்வ் ஆக சஜஷன் சொல்லோ ரைட்ஸ் இருக்கு. சாரி, நான் டோட்டலி அவுட் ஆஃப் மைண்ட். இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசலாமா? ஓ சாரி, நோ ப்ராப்ளம். டேக் அண்ட் டைம் நான் வரேன். தேங்க்யூ, வரேங்க. கா ஓகேகா, வரேன்மா. சரிங்க தம்பி, மாமா உள்ளவா நல்ல விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த போலீஸ்காரங்கள வர சொன்னாங்களாப்போ. வா போலாம். வா, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மாணிக்கம், நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பொறக்குது. வெள்ள மனசுக்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு உடுக்கை அடிக்கிறான். ஜக்கம்மா, நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. எச்சரிக்கை பணி அடிக்கிறா. ஜக்கம்மா வேலைப்பாளையா ஆத்தா இறங்கி வந்து சொல்றா, உன் கூட பிறந்த ரத்த மாசத்துக்கு பெரிய சோதனை வருது. சோதனையா? உன் உடன்பிறப்புக்கு ஆபத்துல இருக்குது. எங்கம்மா சொல்றான்? ஜக்கம்மா சொல்றான். மாமா, யார் பேசுறாங்க மாமா? அவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, நீ தூங்கு தூங்கு. அவங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. சிறைவாசத்திலேயும் சிக்கல் முளைக்குது, நிழல் போல பித்தொடருகுது. ஜக்கம்மா சொல்றான், ஜக்கம்மா சொல்றான். இந்த வீட்டுக்கு பெரிய கண்டமே இருக்கு. ஜாக்கிரத ஜாக்கிரத. என்ன ஏதோ கண்டோம்னா சொல்றாங்க. யாருக்கு மாமா? அது யாருக்கோ சொல்றாங்கம்மா. நீ பயப்படாத, படுத்துக்கோ. நான் இத சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பயப்படாத, என்ன படுத்துக்கோ. சுடர் சுடர். சரளா என்னங்க சுடர், எங்க பசங்க இன்னும் எந்திரிக்கலையா இல்லைங்க. அவங்க இன்னும் தூங்குறாங்க. சுடர் எழுந்துட்டா பால் திரிஞ்சு போச்சு. அதான் அவள பால் வாங்க அனுப்பிருக்கேன். பால் திரிஞ்சு போச்சா? ஆமாங்க. சரளா காலையில குடுகுடுப்புக்காரன் வாசல்ல நின்னுகிட்டு உடன்பரப்புக்கு ஆபத்து சிக்கல் கண்டம்னு என்னென்னமோ சொன்னான். இப்ப நீ வேற பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. எனக்கு என்னமோ அப்ப ஏதாவது பிரச்சனையான்னு நினைச்சு பயமா இருக்குமா? க்கா, உங்களுக்கு இதே நினைப்புதான். உங்க தங்கச்சி புடவைய பீரோல எடுத்து வைக்கிறப்ப கூடதான் ஏதோ கம்பில மாட்டி கிழிஞ்சு போச்சு. அதுவும் அபசகுணம்னு சொல்லுவீங்களாக்கோ. இதெல்லாம் சகஜமா நடக்கிறதுதாங்க. எதையும் யோசிக்காம போய் வேலைய பாருங்க. அது இல்ல, சரளா அன்னைக்கு கோவில்ல வந்த சாமியாரும் அபிக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி தான் சொன்னேன். அதான் பரிகாரம் எல்லாம் செஞ்சாச்சுல்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. மாமா, நீ எப்ப வந்த? அம்முக்கு என்ன பிரச்சனை வரும் மாமா? அன்னைக்கு அம்மாவ புடிச்சிட்டு போனாங்கல்ல பூச்சானுங்க. அவங்க அம்மாவும் ஏதாவது பண்ணிடுவாங்களா மாமா? சே இல்ல சுடர். அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. அபி ஜெயில பாதுகாப்பாதான் இருப்பா. அபிக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையோ என்னமோன்னு தான் பயமா இருந்தது. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மாமா, நம்ம அம்மாவும் பாக்க போலாமா? மாமா, அடடா, என்னடா சாக்கு கிடைக்கும்னு உடனே கிளம்பிடுவா. அவரே இப்பதான் புதுசா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. சும்மா ஜெயிலுக்கு போகணும், அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காத. அதான் அந்த வக்கீல் பாத்துக்கறேன்னு சொல்லிருக்கார்ல, இவரை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடு. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத சொல்றாரு. உன் அம்மா பத்திரமா இருப்பாங்க. மேடம் மேடம், நான் நாவல தமிழ்ல எழுதி வச்சிருந்த 2 நோட்டையும் காணும் மேடம். என்ன சொல்ற அப்பி? ஆமா மேடம், நான் முக்காவாசி கதையுமே எழுதிட்டேன். ஆனா இப்ப பார்த்தா 2 நோட்டுமே அங்க இல்ல. அப்பி, நீ வேற எங்கேயாவது உட்கார்ந்து எழுதுறப்ப மறந்து வச்சிட்டியா? நல்லா செக் பண்ணி பாத்தியா? இல்ல மேடம், நான் ரூம்ல தான் ராத்திரி பகலா நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எல்லா இடத்துலயுமே நான் தேடி பார்த்துட்டேன் மேடம், எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னவோ அந்த கோகில மேலதான் சந்தேகமா இருக்கு மேடம். அவங்கள கேட்டதுக்கு திமிரா பதில் சொல்றாங்க. ஆமா மேடம், அவங்கதான் நீ எப்படி நிம்மதியா எழுதுறன்னு நானும் பாக்குறேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீ போய் கோகில எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். அபி கவலைப்படாத, என்னன்னு விசாரிப்போம். மேடம் கோகிலா, அபியோட நோட்டை எல்லாம் எங்க? எந்த நோட்டு மேடம்? அபி கதை எழுதுற நோட்டு அப்படி எதையும் நான் பார்க்கவே இல்ல மேடம். எனக்கே 2 நாளா வயிறு சரியில்லை மேடம். நான் பாத்ரூம்க்கு ரூம்க்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். இல்ல மேடம், இவங்க நல்லாதான் இருந்தாங்க, பொய் சொல்றாங்க. இதுக்காக அது என்னமா இந்த பொண்ணுக்கு என்ன பார்த்தலே பிடிக்க மாட்டேங்குது மேடம். ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்குது மேடம். நீ மட்டும் இந்த விஷயத்துல ஏதாவது ஏடகுணமா செஞ்சன்னு தெரிஞ்சது அப்புறம் டார்க் ரூம்லயே இருக்க வேண்டியதா இருக்கும். நான் நிஜமாவே எதுவும் செய்யல மேடம். அந்த நோட்டு என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது மேடம். சரி போ. உன் நோட்டு 2ம் கிச்சன்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அபி கூட்டிட்டு போங்க. வாமா, அபி இப்பவும் லேட் ஆகல. நீ போய் மறுபடியும் எழுத ஆரம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினா மேடம். இனி அப்பியோட எல்லா வேலையும் நான் கொஞ்ச நாள் பாத்துக்கிறேன் மேடம். மறுபடியும் அப்பி எழுத பர்மிஷன் கொடுங்க மேடம். அப்பி, நீ வேற எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். நீ ஃபுல் போக்கஸ்டா எழுது. நீ புக்கை எழுதுனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடு. நான் அதை ஸ்கேன் பண்ணி இல்ல வேடா மாத்தி நான் பிரிண்ட் எடுத்து சேப்பா வச்சுக்கிறேன்.
ஓகே மேடம், தேங்க்யூ. அம்மா அம்மு அம்மு உங்களுக்கு என்ன ஆச்சு அம்மோ? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அம்மோ. உங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அம்மோ சுடர் சுடர ஏய் சுடர்மா என்னாச்சுமா? மாமா எனக்கு அம்மா பார்க்கணும் மாமா. நான் மதியம் கூட ராதிகா மேடம் கிட்ட விசாரிச்சேன்டா. அபி தப்பிச்சு போலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அபிய நாம யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுடர். அம்மு எந்த தப்பும் செய்யலன்னு நாம போய் சொல்லலாம் மாமா. நான் அன்னைக்கு அம்முவை கட்டி போடுந்தது நான் பார்த்தேன் இல்ல மாமா. நம்ம கேப்டனையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போலாம் மாமா. அவரும் அங்க நடந்ததெல்லாம் சொல்லுவாருல்ல. நம்மளும் நம்மள சம்பந்தப்பட்டவங்க யாரு போய் சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. யாரு கடத்தி வச்சாங்கன்னு அவங்களா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க நம்பவே செய்வாங்க. இத பாரு பிரபாகரன் சாரும் அபி மேல தப்பு இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. நீ ஒன்னும் பயப்படக்கூடாது என்ன? ஆமா மாமா அம்மு. சரி இதப் பாரு உன் அம்மா ரொம்ப நல்லா இருப்பா. நாம சாமி கிட்ட வேண்டிக்கலாம். சரியா? இது இந்தா தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கி எதையும் யோசிக்க கூடாது. இந்தாங்க சரி நீ படுத்துக்கோ. இத முதல்ல வாங்கிட்டு போயி இத எப்படியாவது அம்மா கிட்ட சேர்த்து தாயே. இது உன் அம்மாவுக்கு வர ஆபத்துல இருந்து காக்கிற கவசமா இருக்கும். அம்மாவோட ஜெயில இருக்க ஊர் தாண்டிதான் டூருக்கு போறாங்க. அம்மாவ பார்த்து அந்த சாமி அம்மா கொடுத்த குங்குமத்தை கொடுக்கணும். நம்ம இங்கிருந்து ஸ்கூல் வாளையே போயிட்டு வெளிய வரல இறங்கிடலாமா?